வணக்கம். என்னடா இன்னைக்கு கவிஞர் இப்படி தலைப்பு வச்சிட்டாரு, மூடிட்டு போன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு தோணும். ஆனால் மூடிட்டு போ அப்படின்ற வார்த்தை தப்பு கிடையாது. அது எந்த இடத்துல எப்படி கையாளப்படுது அப்படின்றத பொறுத்து தான் அது நல்ல வார்த்தையாக கெட்ட வார்த்தையான மாறும். கவிதையில் நான் நல்ல வார்த்தையாக தான் பயன்படுத்தியிருக்கேன். பாருங்கள், வாங்க கவிதைக்கு போகலாம். இமைகளை மெல்ல இறுக்கி மூடு, கண்களை கண்டால் கவிழ்கிறது நெஞ்சம். விழியின் அழகில் விழுகிறேன் தினமும், விடையில்லா உணர்வோடு வினாவோடு பயணிக்கிறேன். காதலாக இருக்குமோ ஆராய்ச்சி செய்கிறேன், ஆதலால் நெருங்கியே ஆராய்ந்து ரசிக்கிறேன். என்னவோ தெரியல, என்னவளே உன் விழிகள் என் மனசுக்குள்ள மந்திரத்தை ஏவி விட்டு கொள்ளுது. கூரான உன் புருவம் குடைந்தெடுக்குது எனை, வேறாக உன் விழி நேராக இறங்குது நெஞ்சில். புரியாத உறவே புதிர் போடுகிறாயே, உள்ளுக்குள் புது உலகமாய் மாறுகிறாய். விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடைப்பட்ட தூரத்தில், விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் உன் நினைவோடு மிதந்து உலா வருவது சுகமே. போதுண்டி, மூடிட்டு போ உன் இமைகளை. எட்டி பார்த்து என்னை கட்டி இழுத்து விடுகிறது. ஐயோ, அந்த விழிகள் அம்மாடியோ.